எக்ஸசைஸ் 3.14ல் ஃபஸ்ட்டு சம்மு. இது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா பார்த்துக்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். கிவன் கொடுத்துருக்கு பாரு, அது 2 ரூட்ஸ்னு அர்த்தம். 2 ரூட்ஸ்னு எடுத்துட்டாலும் சரி, இல்லைன்னா பரவாயில்ல. இதை எடுத்துட்டு அது மாதிரி பிரிக்கணும். இதை பிரிக்கிறேன் பார். ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ்ஸு பீட்டா பை 3 ஆல்ஃபா. கீழே மல்டிப்ளை பண்ணோம்னா 3 × 3 என்ன வரும்? 9 ஆல்ஃபா பீட்டா. கிராஸில் கொண்டு போனால் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா ஸ்கொயர். சரியான்னு பார்த்துக்க. கீழே உள்ளது இந்த இருக்கு, அந்த இருக்கு பாரு. என்னது அது? ஆல்ஃபா பீட்டா. ஆனால் மேலே என்ன இருக்கு பாரு? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு ஒரு அங்கே தான் இருக்கு. அப்போ மாற்ற போகிறேன், பொறுமையாக பாரு. இதுலேருந்து ஒரு 3 வெளியே எடுப்போம் மேலே. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்னு வந்துடும் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை என்ன வரும்? 9 ஆல்ஃபா பீட்டா. ரெண்டையும் வேணால் அடிச்சுக்கலாம். ரைட்டு, கவனி பொறுமையா. வெரி குட். இந்த பொறுமையா நிதானமாக இது பண்ணு. ஏன்னா நீ தான் யோசிக்கணும். கீழே உள்ளதை 3 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிடலாம். அவன் சொன்ன ரூல்ஸுக்கு இருக்கு. மேலே மாற்ற போகிறேன். இப்போ மேலே மாற்ற போகிறேன்னா நீ இதுக்கு தான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா a + b ஹோல் ஸ்கொயர், a² + b² + 2ab. இதில் நம்மளுக்கு இது தேவை. இது தேவைன்னா அதை நிறுத்திக்க. இதை இங்கிட்டு கொண்டு வந்துரு. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு a² + b². இதுதான் தான் மேலே இருக்கு. இதுக்கு இது கம்பேர் பண்ணி பாரு. இதை அப்போ இந்த சைடு எழுத போகிறேன். இந்த சைடு எழுத போகிறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாரு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லல, வேமா சொல்லிக்க. மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது அவன் சொன்னது எல்லாமே வந்துருச்சு பாரு. அவ்வளோதான் கணக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன் மேலே கொஸ்டினில் சொன்னது வந்துருச்சு பாரு. கொஸ்டின் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இன்னொன்று என்னது? இந்த இருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. கீழே உள்ளது என்னது? இது என்னது? அவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பாரு. அந்த மெத்தடில் கொண்டு வந்து நிறுத்திடணும். வேறு நம்பர்லாம் இல்லை இதில். அப்படியே தான் நிறுத்தணும். அப்போ உனக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியணும். அதுக்கு தான் அவன்கிட்ட சொல்லி கொடுத்தேன். இதை வந்து சைடில் நம்ம யோசிக்கணும் மைண்டில். புரியுதான்னு பார்த்துக்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் எழுத சொல்லியிருக்கான் பாருந்தா, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எழுத சொல்லியிருக்கான். அது மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ இது இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்கு. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. மறந்துடாத சொல்லிட்டேன். பொறுமையாக செஞ்சுக்க. செகண்ட் சம் அதே மாதிரி பாரு. தம்பி புக்கை வச்சுக்கடா குட்டி. யாராவது அந்த ரூட்ஸ் மட்டும் சொன்னால் போதும். செகண்ட் சம்மு 1/. சரி, ஆயிடுதான். ஒன்று கோவப்படாத. இப்படி பெருக்க மாட்டீங்களா? இப்படி பெருக்குனா என்ன வரும்? மாற்றி மாற்றி வருமா தாத்தா? 2 பெருக்குனா 3 2 6 6 2 3 6 தானடா. என்னடா இப்படி இருக்கீங்க? ஐயோ என்ன நீங்க நின்றா மனுஷன் உட்காந்தா மிருகம் சொல்லிருக்கீங்க இவளைய. பார்த்துக்க தம்பி. யாரு சேராமே? பார்த்துக்கவா. இந்தாரு இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு. இங்கே என்ன இருக்கு? 2 மல்டிப்ளை பண்ணா இது 2 மல்டிப்ளை பண்ணா கீழே மல்டிப்ளை பண்ணாச்சு, மேலே கியூப்டா. இதை கிராஸ்ல கொண்டு போனா ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர். ரைட்டா? ரைட்டு. இதுல இருந்து ஒரு ஆல்ஃபா பீட்டா வெளியே எடுக்கலாம். ரெண்டுலேயுமே ஆல்ஃபா பீட்டா இருக்கு பாரு. இதுலேயும் ஆல்ஃபா இருக்கு, இதுலேயும் ஆல்ஃபா இருக்கு. இதுலேயும் பீட்டா இருக்கு, அதுலேயும் பீட்டா இருக்கு. அப்படியே வெளியே தூக்குவோம். ஆல்ஃபா பீட்டா தூக்கிட்டோம்னா உள்ள இதில் மிச்சம் என்ன வரும்? அப்போ இப்படி எழுதிக்கலாம்ல. கீழே 2 சேர்த்து ஹோல் கியூபா போட்டு ஹோல் கியூப். புரியுதான்னு பாரு. அந்த ஆன்சர் வந்துருச்சு பாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கு, இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்கு, ஆல்ஃபா பீட்டா இருக்கு. அவ்வளோதான் கணக்கு. இதெல்லாம் கணக்கு பெரும்பாலும் கேட்கக்கூடிய கணக்கு இல்லை. ஆனால் திறமைக்கு உள்ள கணக்கு. நீ தான் செய்யணும். நம்பர்ஸ்லாம் இல்லை, ஆல்ஃபா பீட்டான்னு தான் கொடுத்துருக்கு. நீ தான் செய்யணும். 2 ஆட் பண்ண சொல்லியிருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சொல்லி அங்கே மேலே கொடுத்துருக்கு கொஸ்டின். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டால எழுதி காட்டணும் கணக்கு ஆன்சரை. ஏன்னா இது 2ல் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். டேய் இது 2ல் என்ன செய்ய முடியும்? அப்ளை பண்ண முடியும். மறந்துடாத. எதை அப்ளை பண்ண முடியும் தெரியுதா? இந்த SRPRன்னு கண்டுபிடிப்பியல்ல, அதில் ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதுவிய? SR எழுதுனா என்ன எழுதுவிய? SR எழுதுனா சம் ஆஃப் ரூட்ஸ்க்கு என்ன எழுதுவீங்கன்னு கேட்டேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதுவோம். ஈக்குவல் டு மைனஸ் b/a எழுதணும். அடுத்து ப்ராடக்ட் ஆர் ரூட் என்ன எழுதுவிய? ஆல்ஃபா பீட். அதை சொல்லிட்டு தான் அதை சொல்லணும். அதுக்கு தான் இதை சொல்றான் அவன்.
முதல்ல கண்டுபிடிக்க சொல்கிறான். புரியுதான்னு பாருங்க. இதை பழக்கி கொடுக்குறாங்க உனக்கு. இதுக்கப்புறம் தான் கணக்கு அடுத்தடுத்த கொஸ்டினில் வரும். இப்படி இருந்தால் தாண்டா அப்ளை பண்ண முடியும். எதை அப்ளை பண்ண முடியும்? அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க. எஸ்ஆரையும் பிஆரையும் இப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அப்ளை பண்ண முடியும். அதுக்காண்டி தான் அப்படி அவன் செஞ்சு காட்டுறான். முதல்ல அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கணக்கு உள்ளே போகும். இதில் 3வது கணக்கு இருக்கா? 3வது இருக்காடா? சொல்லு. த்ரீ அவ்வளோதானா? சரி, மல்டிப்ளைல கொடுத்துருக்கு. டேய் சொல்லு. அடிக்கணும் அடிச்சுக்க. ஹோல் செட் அடிக்க சொல்கிறான். மேலே ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்குது, கீழே ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்குது. அடிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு போடணும். வெறும் ஸ்கொயர் போட்டுறாது. ரைட், வெரி குட். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 3 3 9 ஆல்ஃபா பீட்டா. சரியான்னு பாரு. இதை எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணா 3 3 9 ஆல்ஃபா பீட்டா சேர்ந்துடும். இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா -3 ஆல்ஃபா. 3 இல்லை, இதை எடுத்து பெருக்குன்னா என்ன வரும்? -3 பீட்டா. மைனஸ் 1 × 1 1. இப்போ நீ அந்த செட்டு கொண்டு வரணும். இது கரெக்டாக தான் இருக்கு. 9 ஆல்ஃபா பீட்டா இது கரெக்ட் தானே? இதில் -3 வெளியே எடுத்துரு. -3 வெளியே எடுத்துட்டா உள்ள ஆல்ஃபா வந்துடும், பீட்டா வந்துடும். நல்லா கவனிங்க. மைனஸ் போட்டீங்கன்னா தப்பு. மைனஸ் போட்ட தப்பு. ஏன்னா நீ பெருக்கி பாரு. இது ரெண்டும் பெருக்கினா என்ன வரும்? -3 ஆல்ஃபா அந்த வந்துருச்சு. இப்போ இது ரெண்டும் பெருக்கினா ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கு. அப்போ தப்பு. எனக்குள்ள என்ன வரணும்? அதுதான் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இடங்கள் தப்பு வரும், பார்த்துக்கோ. அந்த மாதிரி இடங்கள் தப்பு வரும். இப்போ கணக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த ஆருக்கு ஆல்ஃபா பீட்டா, இந்த ஆருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, டேர்ம்ஸ் ஆஃப் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீ கண்டுபிடிச்சினா இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்தடுத்த கணக்கில் வரும், பார்த்துக்கோ. ரைட்டு. வேற இருக்காடா? சொல்லு. ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் சரி, கீழே ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை எல்சிஎம் கிராஸ் கொண்டு போ. ஆல்ஃபா இன்ட்டு இப்படி எழுது, கோப்படாத. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 இங்கிட்டு போச்சுன்னா பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3. இப்போ உள்ள கொண்டு போய்க்கு அப்படி. சரியா? ஆல்ஃபா ஸ்கொயர் ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் பை அவ்வளோதான். இதுக்கு பொறுமையா செய்யு. இது ரெண்டையும் சேர்த்தினா ஒரு ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் இருக்கட்டும். இது ரெண்டையும் சேர்த்தினா 3 வெளியே எடுத்துட்டோம்னா வெளியில் என்ன வந்துடும்? பை. கொஞ்சம் கவனி, இன்னும் கணக்கு செய்ய வேண்டியிருக்கு. இது ரெண்டும் ஓகே. இதை மாற்றணும்ல, அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அப்போ அந்த ஃபார்முலாக்கு தான் போகணும். அப்போ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சொல்லு. a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab. இந்த + 2ab அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? ஆனால் இந்த சைடு என்ன இருக்கும் பாரு? a² + b². அதுதான் இது. அப்போ அந்த இமேஜினேஷன் பண்ணிட்டு எழுதுறேன். இரு கோப்படா. மொத்தம் a + b ஹோல் ஸ்கொயர் சொல்கிற மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -3. அவ்வளோதான். இந்த செட்டுக்கு தான் இந்த செட்டு. இது அப்படியே இருக்கு. ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. முடிஞ்சு கணக்கு. புரியுதான்னு பாரு. இதோட நிறுத்தினா பாதி மார்க் தான் போடுவோம், ஒரு மார்க் தான் போடுவாங்க. அப்போ நம்ம இமேஜினேஷன் பண்ணி கற்பனையில் அந்த கணக்கு ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வரணும். இந்த ஃபார்முலா a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab. இதை வச்சுட்டு இதுங்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா a + b ஹோல் ஸ்கொயர் -2ab. இதைத்தான் இங்கே எழுதுறோம். புரியுதான்னு பார்த்துக்க. ஏக்கு பதில் ஆல்ஃபா, பிக்கு பதிலாக பீட்டா. வேற சம் இருக்காடா? சரி.